2014ஆம் ஆண்டு மே 26 இந்தியாவின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. நரேந்திர மோடி அவர்கள் முதன்முதலாக பிரதமராக பதவியேற்ற அந்த நாளில் ஒரு வலுவான இந்தியாவின் பயணம் தொடங்கியது. नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றியுள்ளன. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலம் 58 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கி நிதி சுதந்திரம் அளிக்கப்பட்டது. தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் 12 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டு மக்களின் கண்ணியம் காக்கப்பட்டது. பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றிய உஜ்வாலா திட்டம் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் சென்றடைந்தன. உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் ஏழை எளிய குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை தந்து நம்பிக்கை அளித்தது. 2வது பதவிக்காலம் சீர்திருத்தங்களின் காலமாகும். ஒரே நாடு ஒரே வரி என்ற ஜிஎஸ்டி ஏப்ரல் 2026 2.43 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை எட்டி சாதனை படைத்தது. சட்டப்பிரிவு 370 நீக்கம் மூலம் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் பிரதான நீரோட்டத்தில் முழுமையாக இணைக்கப்பட்டது. இன்று 3வது பதவிக்காலத்தில் இந்தியா தற்சார்பை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. 14 முக்கிய துறைகளில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டங்கள் மூலம் 2.16 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக உற்பத்தியும் ஏற்றுமதியும் பல மடங்கு உயர்ந்து 14 லட்சத்திற்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. 12 ஆண்டுகள் மாற்றத்தின் ஆண்டுகள். ஒரு புதிய இந்தியா உலக அரங்கில் தன் தடத்தை பதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின் பயணம் தொடரும்.